அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் இந்த அற்புதமான இந்த சூழலில் என்னை அன்போடு அழைத்து உபசரித்து சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய நம்முடைய பணிதளத்தின் சேகரகுரு அருட்திரு தனபால் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்றேன். மேலும் இந்த சேகரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்னும் பல்வேறு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மையிலே உங்களை பார்த்த உடனே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, நான் வைக்காளிப்பட்டியில் இருக்கிய போது மட்டுமல்ல, நான் கருத்த பிள்ளைகளில் இருக்கின்ற போதும் இந்த தென்னிந்திய திருச்சபையோடு எனக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு உண்டு. அடிக்கடி நாங்கள் அங்கு செல்வது உண்டு, அவர்கள் எங்களுடைய திருச்சபைக்கு வருவது உண்டு. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் இணைந்தே செய்தே பழக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அந்த உறவு என்பது நேற்று அல்ல, மாறாக கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டிலிருந்தே எனக்கு இந்த தென்னிந்திய திருச்சபையோடு ஒரு தொடர்பு உண்டு. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே நம்முடைய சேகரகுருன்னு சொன்னேன், நான் பெங்களூரில் படிக்கும்போது யூடிசி காலேஜில் நான் பாடம் எடுத்திருக்கிறேன். அங்கே அடிக்கடி போவது உண்டு. என்னுடைய விவிலிய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக, என்னுடைய விவிலிய அறிவு இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக பல இடங்களுக்கு செல்வது உண்டு. உண்மையில் அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு 3வது சோஸ்திர பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சோஸ்திர பண்டிகை என்பது ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசித்தாங்க இல்லையா, ஒரு வருடத்துக்கான அந்த ஆய்வறிக்கையை வாசித்த போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எப்படி நன்றி சொல்ல? ஒரு வருடம் முழுவதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் குடும்பத்திலும் நமது சமூகத்திலும் நம்முடைய தல அவையிலும் அபரிதமாக இருந்திருக்கிறது. உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனை வியப்புக்குரிய காரியங்கள், எத்தனை அற்புதமான காரியங்கள், எத்தனை அதிசயமான காரியங்கள். சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து அவருடைய பெயரை நான் கூப்பிடுவேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த சோஸ்திர பண்டிகை என்பது ஆண்டவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் என்றால், அல்லது இந்த விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த விழாவினுடைய முதல் நோக்கம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. பிரைஸ் தி லார்ட். கையவர்களை பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை காரியங்கள் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அபரிதமான ஆசீர்வாதம் குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடையும் செய்கின்ற தொழிலிலும் எத்தனையோ கடவுளுடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை கண்டிருக்கிறோம். நன்றி சொல்கின்றோம். லேவியர் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தை நாம் வாசிக்கணும். இப்போ இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு கொண்டாடுகிறோம். 2025ஆம் ஆண்டு ஒரு யூபிலி ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பிறந்து 2025வது வருஷம் யூபிலி. இந்த யூபிலி ஆண்டுல அந்த லேவியர் புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 3 விதமான காரியங்களை ஆண்டவர் முன்னிறுத்துகின்றார். முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? நீ திரும்பி பார். திரும்பி பார். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரத்திற்கு உயர்ந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் மேன்மையாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நன்றி சொல்வதற்கு பல நேரத்தில் நாம மறந்து விடுகின்றோம். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் வீட்டம்மா என்ன செஞ்சாங்க, டீ கொடுத்தாங்க.
குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ கையிலிருந்து ஒரு பொருளை என்ன செஞ்சோம், அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். அந்த பிள்ளைகள் வாங்கிட்டு அப்படியே நின்னாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நன்றி சொல்லு, ஃபாதருக்கு நன்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த நன்றி அப்படியே சொல்லவே இல்லை. இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா நான் யோசித்து பார்த்தேன், வீட்டுக்கு வந்தப்புறம் யோசித்து பார்த்தேன், அந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லுதுல அப்படி என்ன ஒரு பெரிய காரியம் தெரியலையே. திரும்ப டீச்சர் 2-3 நாள் கழிச்சு ஃபோன் அடிச்சாங்க, ஃபாதர் நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, எங்க பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லியே பழக்கம் இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லியே பழக்கம் இல்லை. நான் சொன்னேன், சூப்பரா வளர்த்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு. ஏன்னா மனிதர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியல, நன்றி சொல்ல முடியல. மனிதர்களுக்கு நன்றி சொல்லாமல் கடவுளுக்கு என்ன செய்ய முடியாது, நன்றி சொல்ல முடியாது. நாம் எல்லோருமே கடவுளுடைய சாயலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனா கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக, இந்த நாளிலே கடவுள் என்னை அற்புதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இன்னைக்கு காலையில நன்றி சொன்னேன். ஏன் தெரியுமா? உங்களுடைய சபைக்காக நான் நன்றி சொன்னேன். உங்களுடைய சபைக்காக நன்றி சொன்னேன். நான் காலையிலே செவந்திபுரம் அக்காளுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், ஏக்கா நீங்கள் சொல்லிடுங்க, சாப்பாடு எனக்கு வேண்டாம், ஆனால் நான் 2 மணிக்கு என்ன செஞ்சிருவேன், டான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு. இல்லை ஃபாதர், இல்லைக்கா நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு இன்னைக்கு 5 இடத்துல ஆராதனை, அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், ஆனால் கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னேன். நான் வரும்போதே உங்களுக்காக ஜெபித்து கொண்டு வந்தேன், வரும்போதே நான் நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னது, இந்த சமூகம். கடவுள் என்னை உங்களை சந்திக்க வைத்திருக்க. அதனாலதான் பவுலடியார் போகும்போதெல்லாம் எந்தெந்த சபைக்கெல்லாம் போறாரோ அந்த சபைக்காக ஆண்டவரிடம் அவர் நன்றி செலுத்தினார். ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதா, இதை சொல்லிதான் என்ன செய்வாரு, கடிதமே எழுதுவார். ஏன்? இதுதான் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவது மிகப்பெரிய ஆசை. நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகளை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், என்னன்னா இரவு தூங்க செல்றோம், எந்திரிச்சாதானே நெசம், எந்திரிச்சாதான் நெசம், எந்திக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. விவிலியம் சொல்கிறது, இறந்தவர்களால் என்ன செய்ய முடியாது, நன்றி சொல்ல முடியாது. அப்ப யாரால் நன்றி சொல்ல முடியும்? யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நன்றி சொல்ல முடியும். நம்ம நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே நன்றி. பிரியமான, நன்றி சொல்லணும். ஏன்? கடவுள் நமக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அபரிதமாக ஆசீர்வாதமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக இந்த சோஸ்திர பண்டிகையில நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. 2வது உள்ள காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய இரக்கத்தை நினைச்சு உண்மையில நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஆண்டவருடைய இரக்கத்தை நினைச்சு நம்ம ரெண்டு சந்தோஷப்படணும். விவிலியம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, மனிதர் உழைப்பதினால் மட்டுமல்ல ஆண்டவருடைய இரக்கத்தினால் தான் அவன் என்ன செஞ்சிருக்கான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய இரக்கம். இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நான் அம்பையில் பணி செய்து கொண்டிருந்த போது ஒரு திருமணமாகி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் முடிந்த ஒரு ஜோடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஃபாதர், வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கல ஃபாதர், ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கல. நாங்க எவ்வளவோ ஜெபித்து பார்த்துட்டோம், எல்லா கோயில் குளத்துக்கும் போய் பார்த்துட்டோம், ஆனா எங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. நான் சொன்னேன், நீங்க ஜெபிச்சிருக்கலாம், ஆனா இதுக்காண்டி ஜெபிச்சிங்களா? எதுக்கு? ஆண்டவருடைய இரக்கம் எங்க குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லி ஜெபிச்சிங்களா? இல்ல ஃபாதர் அப்படி ஒன்று. நான் சொன்னீங்க, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவருடைய இரக்கம் தானே முக்கியம். மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய இரக்கம். என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஜெபித்தார்கள். ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு ஆலயத்துக்கு வந்து கணவனும் மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அடுத்த வருடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, 2 குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
அப்ப நான் சொன்னேன், ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த இரக்கம் தான் என்ன செய்யும், நம்மளை வாழ வைக்கும். நம்முடைய இரக்கமா, ஏன்னா விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, இந்த இஸ்ராயல் மக்கள் கானான் தேசத்திலே போய் அமர்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, நீ என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கவங்க மேல இறக்கப்படணும். ஏன், நான் உன் மேல இறக்கப்பட்டேன். நீ வனாந்தரத்துல நாடோடியாக வந்தபோது நான் உன் மீது இறக்கப்பட்டேன். நீ பாவம் செய்த போதும், குற்றங்கள் செய்த போதும், பலவீனத்தில் வீழ்ந்த போதும், என் கட்டளைகளை கடைபிடிக்காத போதும், என்னை மறுதலித்த போதும் நான் என்ன செஞ்சேன், நான் உன்னை மன்னித்தேன், இரக்கம் காட்டினேன். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம் மீது இறக்கப்படுகின்றார், நாமளும் இறக்கப்படணும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாம் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். இரக்கம்னா என்ன, நீ இயேசுவாகவே மாறணும். இயேசு என்ன செஞ்சாரு, இறக்கப்பட்டாரா இல்லையா? யார் யாரெல்லாம் அவரை சந்தித்தார்களோ அவர்கள் மீது இறக்கப்பட்டார். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, 38 ஆண்டுகளாக சிலோவாம் குளத்திலே நடக்க முடியாமல் படுத்து கிடந்த ஒரு மனிதன், நடக்க முடியாமல் படுத்து கிடந்தான். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 38 வருஷம். இன்னைக்கு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ போறான்னு தெரியல. ஆனா 38 ஆண்டுகளாக அந்த மனிதன் அங்கேயே படுத்து கிடக்கின்றான். வாழ்க்கையில பாதி போச்சு. அவன் என்ன நினைப்பான், வாழ்க்கையே வெறுத்து போச்சு நினைப்பான். மற்ற புதுமைகளை அற்புதங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களாக தேடி சென்று என்ன செஞ்சார்கள், உதவி செய்தார்கள். இயேசுவே போனாரு, உன்னை சுகம், மற்றவங்க வந்தாங்க இயேசுவிடம், ஆடையை தொட்டாங்க, சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரை தாவீதின் மகனை என்று ஒப்பாரி வைத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு குணம் கொடுத்தார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 38 வருஷமா படுத்த படுக்கையோ போயிட்டான். அவன் நினைச்சிருப்பான், நமக்கு சாவு இங்கதான், நமக்கு சாவு இங்க, நமக்கு மீட்பே கிடையாது, நமக்கு மோட்சமே கிடையாது, நம்ம இங்கே இருந்து சாக வேண்டியதுதான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை அருகில் சென்று கேட்டார், நலம் பெற விரும்புகிறீரான்னு கேட்டார். நலம் பெற விரும்புகிறாயா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் குறை சொல்லிட்டு இருந்தான். அவன் ஆண் சொல்லல, ஊன் சொல்லல, என்ன செஞ்சான், குறை சொன்னான். இந்த குளம் கலங்கும் போது என்னை இறக்கி விட ஆள் இல்லை, எல்லாமே வாரான். நேத்து வந்தவன் என்ன செஞ்சான், இறங்கி அவன் பாட்டு போயிட்டான். ஆனா 38 வருஷமா படுத்து கிடக்கேன், என்னை இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. விரக்தி, வாழ்க்கையினுடைய விரக்தி. யார்கிட்ட போய் சொல்ல? ஆனா அவனுக்கு தெரியல, என் பக்கத்தில் இருக்கவர் இயேசு என்று தெரியவில்லை, இவர் குணமளிக்கக்கூடியவர் என்று தெரியவில்லை, இவர் மீட்பர் என்று தெரியவில்லை. அவன் செஞ்ச காரியம் அதுதான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போ. அதுதாங்க இரக்கம், அதுதான் இரக்கம். இன்னைக்கு இயேசுவாக மாறுவதற்கு நம்முடைய சமூகத்திலே வாய்ப்பு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவாக மாற வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். நமக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசுதான் நமக்கு அடையாளம். நமக்கு முகவரி என்ன அப்படின்னா, இயேசுதான் நமக்கு முகவரி. இன்னைக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா மாற வேண்டும். பரிதாபம் வேற, இரக்கம் வேற. பரிதாபம்னா என்ன தெரியுமா, இப்போ வரும்போது ரோட்ல யாராவது விழுந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஐயையோ பாவம், பார்த்து வந்திருக்கப்படாது, ரத்தம் எவ்வளோ ரத்தம் போயிட்டு, பரிதாபம், உச்சி கொட்டிக்கிடுவோம் இல்லையா, ஐயோ பாவம், அது பரிதாபம். நாம என்ன செய்ய வேண்டாம், கிறிஸ்தவர்கள் பரிதாபப்பட வேண்டாம். கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், நல்ல சமாரியர்களாகவே மாறணும் இல்லையா, நல்ல சமாரியர்களா மாறணும். நல்ல சமாரி என்ன செஞ்சான், அவன் ஐயோ கல்வர் கைகள் அகப்பட்டு இப்படி குற்றுயிரா விட்டுட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகல. என்ன செஞ்சான், இறங்குனா, தூக்குனா, காயத்துக்கு மருந்து போட்டான், அவனுடைய வாகனத்துல ஏத்தி கொண்டு போய் மருத்துவமனைக்கு சேர்த்து கூடையே உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொன்னா, இதுக்கு மேல செலவானா நான் வந்து தாரேன், நான் வந்து தாரேன், நீங்க அவனை பார்த்துக்கோங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் அயலான் யார், அவன் தான் என் அயலான். இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலே இயேசுவாக மாறுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கிறது, எத்தனையோ வாய்ப்புகள். முந்திலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய காரியம்லாம் நம்ம அன்றாட வீட்டில் நம்ம காணிக்கக்கூடியது.
யாராவது ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வழக்கமாக என்ன செய்வோம்? ஆஸ்பத்திரியில் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஹார்ட் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கார், என்ன செய்வீங்க? பழம் வாங்கிட்டு போவீங்க இல்லையா? ரொம்ப சூப்பர், பழம் வாங்கிட்டு போய் என்ன, இது 3 இது 3 இது 3 9 பழம். இந்த 9 நம்பர் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். 3 3 3 முடிஞ்சு போச்சு. போய் என்ன செய்வீங்க? சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துடுவீங்க. யாரு கேட்டா? 2 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சு அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டவனுக்கு இந்த பழம் பெருசா? அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய ஜெபம் அவங்கள தாங்கி நிக்கணும். நான் ஒரு தடவை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணதுக்காண்டி போயிருந்தேன். அவங்க வந்தாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். வந்த உடனே கரெக்டாக அவங்க நான் ஜெபத்தை முடிக்க வந்தாங்க. சரி உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. கையில் உள்ள இதை கொடுத்தாங்க, பழங்களை கொடுத்துட்டு, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாயிட்டு நான் போகிறேன், எப்படி இருக்க, என்ன ஆச்சு, எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சது, ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அவங்க கடமை முடிஞ்சிட்டு. ஏன்? அவ்வளோதான். எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் சொக்காரங்க என்ன செஞ்சாச்சு, வந்தோம், பழம் கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. நானும் ரவுடி, நானும் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், முடிஞ்சு போச்சு. யாராவது குறை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்ல. பிரியமானவர்களே, நல்லா ஞாபகம், இன்னைக்கு இரக்கம் என்பது இந்த பொருளை எல்லாம் தாண்டி அவர்களுக்காக அவர்களோடு இருப்பது, அதுதான் முக்கியம். ஆனா அப்போ என்ன செஞ்சோம்? அந்த காலகட்டத்தில் இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன செய்வாங்க அப்படின்னா, சொந்தமோ அல்லது சொக்காரங்க கூட யாரும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு என்ன செய்வோம், இங்கிருந்து மெனக்கெட்டி என்ன செய்வோம், சோத்தை பொங்கி என்ன செய்வோம், கொண்டு போவோம். போயிருக்குமா? போகலையா? பிரைஸ் தி லார்ட். கொண்டு போயிருக்கோம். கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிட வச்சுக்கிட்டு, அங்க ஏற்கனவே இருந்த ஆளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அவங்க திரும்ப என்ன செய்வாங்க, இன்னொரு தடவை சோறு கொண்டு வரும்போது தான் இவங்க போக முடியும். எங்க போச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாம் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை தோண்டி எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு சோஸ்திர பண்டிகை என்பது, நான் என் சகோதர சகோதரிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கின்றேன், அவர்களோடு நான் உடன் இருக்க, அதுதாங்க சகோதரத்துவம். ஆண்டவர் இயேசு அதான ஜெபம் பண்ணாரு, தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபிக்கிறோமா? நம்முடைய எத்தனை பிணக்குகள், வேறுபாடுகள், வேற்றுமைகள், சில நேரத்தை என்ன செஞ்சிருவோம், மூஞ்சி முறையை பார்க்காம போயிருந்தோம். என் பங்குல ஒரு காரியம் நடந்துச்சு. நாங்கள் வந்து அன்பியும் சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 25 குடும்பங்களாக சேர்ந்து ஒரு அன்பிய நோட்டு வந்துச்சு. நான் கையெழுத்து போட்டு விட்டேன். இன்னொரு அம்மா அன்பிய நோட்டு கொண்டு வராங்க, அதுலேயும் கையெழுத்து போட்டுட்டு, ஏம்மா போகும்போது இந்த அன்பிய நோட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அந்த அம்மாவுக்கு புசுக்குன்னு கோவம் வந்துட்டு, பயங்கர கோவம். என்ன ஃபாதர், போகிற வழி தானே தாய், கொடுத்துட்டு போதாய். நான் அவங்ககிட்ட பேசி 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம். இயேசுவே ரட்சியம். 13 வருஷமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டிய. செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன் ஃபாதர். இதுக்கே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் அந்த நோட்டை கொண்டு கொடுத்துருங்கன்னு சொன்னதுக்காண்டி இதுக்கே நான் என்ன பண்ணேன்னு தெரியல. பல நேரத்தில் நம்மையே நாம் காட்டி கொடுக்கக்கூடிய யூதாசுகளாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். உண்மை அதுதான். யூதாசா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன செஞ்ச, ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். இன்று நம்மை நாம் வெளிப்படுத்தி என்ன செய்யறோம், நான் யூதாசு அப்படி காட்டிட்டு. ஏசு என்கிட்ட இல்ல, அதான யூதாஸ் சொன்னா. ஏசு என் கூட இல்ல, ஏசு எனக்கு பிடிக்கல, இயேசுனுடைய வாழ்க்கை அப்படி, அதுதான் அவன் செஞ்சான். அந்த முத்தத்தினுடைய அர்த்தம் என்ன, எனக்கு இயேசுவை பிடிக்கல, இயேசு கூட நான் வாழ விரும்பல, அதனாலதான் என்ன செஞ்சான், முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். இன்னைக்கு அதே தான் செய்யறோம். நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவை ஒத்தில்லை என்றால்,
கிறிஸ்துவை போல இருக்கவில்லை என்றால் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் யூதாசு காரியம். யூதாசு காரியம். இதான் விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்ப கடவுள் இரக்கம் காட்டினார். கடவுள் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இரக்கத்தை காட்டினார். அதனால என்ன செய்யறேன், நான் இரக்கம். இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவாக வாழணும். அதுதான் ரொம்ப கிறிஸ்துவாக வாழணும். 3 சபைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஆலமரமாக மாற வேண்டும். 3 சபைகளை தாங்கி இருக்கக்கூடிய. வெட்டியாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், வேற தோண்டியாச்சுன்னா என்ன செய்ய முடியாது, கிளைகள் வளருமா? வளராது. அதுதான் உண்மை. இன்னைக்கு அடுத்த கிளைகள் வாடி வதங்கி போகிறது என்றால் இன்னொரு கிளை என்ன செய்யணும், தாங்கி பிடிக்கணும். அதுதான் ஐயா சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். நாம் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட வாழ்வுக்கு தான் இருக்கு. 3வது இந்த லேவியர் புத்தகம் 25வது அதிகாரம் எதை சொல்லுதுன்னா, நீ கடவுளுக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படிங்குது. நீ கடவுளுக்கு கொஞ்சம் நேரம் கொடு. எப்படி நேரம் கொடுக்க? ஆராதனைகளிலும் என்ன செய்யணும், முழுமையா கலந்துவிடணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அல்லது ஐயா சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யறோம், 3 நேரம் உணவு உண்கின்றோம். காலையிலும் மாலையிலும் நம்முடைய சபைகளில என்னது ஜெபம் நடைபெற இருக்கின்றது. அப்ப கலந்துக்கிடணுமா வேண்டாமா? கலந்துக்கிடணும். கலந்துக்கிடணும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, 7வது நாள் ஓய்வு எடுத்தார். 7வது நாள் ஓய்வு எடுத்தார். ஓய்வுனா என்ன? ஓய்வுனா என்ன? கதவை அடைச்சிட்டு தூங்கிடணும் இல்லையா? அது கிடையாது. ஓய்வு என்பது இயற்கை. நிலத்திற்கு ஓய்வு, மனிதர்களுக்கு ஓய்வு, விலங்குகளுக்கு ஓய்வு. ஏன் 7 இன்று 7 49 7 50வது நாள் அது யூபிலி. ஏன்னா இயற்கைக்கு ஓய்வு கொடுக்க. அப்பதான் என்ன செய்யும், அந்த வளம் என்ன செய்ய வேண்டும், நிலங்கள் தன்னையே மாற்றிக்கொள்ளும். அதே போலதான் மனிதன் 6 நாள் என்ன செய்யணும், வேலை செய்யணும். 7வது நாள் ஆண்டவர்கிட்டவே உட்கார்ந்துடணும். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துடணும். படைத்தவரை நினைச்சு பார்க்கணும். ஐயோ ஆசீர்வாதத்தை கொடுத்தீர, உனக்கு நன்றி. ஐயோ எங்கள் மீது இரக்கத்தை காட்டினீர, உமக்கு நன்றி. இன்னைக்கு ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறதுக்கு நாம தவறி விடுகின்றோம். தவறி விடுகின்றோம். இன்னைக்கு ஒரு வேலை வேற எங்கேயாவது கல்யாண காட்சி இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். நான் எங்க மக்களை நினைச்சு நான் பேசுறேன். கல்யாண காட்சி இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க, ஏமா கோயில் குளத்துக்கு வரல அப்படின்னா போதும், அங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன். கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், அங்கேயும் என்ன செய்யும், ஆராதனை நடக்கும். அங்கேயும் ஆராதனை நடக்கும். அங்கே எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு நடக்கும். இவங்க இங்கிருந்து கிளம்பும் போதே 10 மணிக்கு தான் கிளம்புவாங்க. எதுக்கு கல்யாண வீட்டுக்கு போறாங்க? அவ்வளவுதான், சாப்பிடத்தான். பொண்ணு மாப்பிள்ளை யாரும் வாழ்த்த போவது கிடையாது. கவர் இருக்கு, மொய் கவர் இருக்கு. நான் நேரம் மண்டபத்துக்கு தான் போவேன். என்ன செய்ய மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். நான் கேட்டேன், ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ரொம்ப வேகமா போனான். கருத்தப்பிள்ளையில் இருக்கும்போது கேட்டேன், எங்கடா போற அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், திருநெல்வேலியில் கல்யாணம் ஃபாதர் அப்படின்னா. சரி. சாயந்தரம் போல கேட்டகிசம் கிளாஸ் முடிஞ்சவொடனே கரெக்டாக வந்தான். இல்லை எப்படி அப்படின்னா, போயிட்டு வந்துட்டேன் ஃபாதர் அப்படின்னா. சரி, பொண்ணு சிவப்பா கருப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது ஃபாதர், சோறு மஞ்சள் கலர்ல இருந்துச்சு, அதுதான் எனக்கு தெரியும். அதனால நான் சொன்னேன், இந்த பிரியாணிக்கு என்ன செய்ய வேண்டாம், 200 ரூபா பெட்ரோல் போட்டு அங்கே போகணும் தேவை கிடையாது, இங்கேயே சாப்பிட்டுருக்கலாமே. பல நேரத்தில் நாம் மறந்துருந்தோம். அதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கடவுளுக்கு கொடுக்கணும். சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும். நீ உழைப்புக்கு 6 நாள் கொடுக்கிற, 7வது நாள் கடவுளுக்குரிய நாள். அதை திருடக்கூடாது, அதை திருடிடவே கூடாது. ஏன்? கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரே 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்துக்கு சென்றார், வாசித்தார், தியானித்தார், ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இந்த 7வது நாள், இந்த ஞாயிறு கடவுளுக்குரிய ஒரு நாள். எனவே நான் கடவுளை போற்றவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாள். என் அன்புக்குரியவர்களே, லேவியர் புத்தகம் 25 அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்த உடனே மேல ஒன்று பார்த்தேன், அதுதான் இன்னைக்கு வாஸ்தாங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாருடைய வேண்டுதல்? யாருடைய வேண்டுதல்? யாருடைய வேண்டுதல்? சத்தமா சொல்லுங்க.
அந்த வாஸ்தாங்க இல்லையா? செக்கரியா, வெரி குட். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. செக்கரியா எலிசபெத். இன்னைக்கு வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும். இந்த வேண்டுதல் கேட்கப்படணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கக்கூடிய முறை என்ன? வீட்டில் ஃபேனு சும்மா ஓடிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்க பார்த்துட்டீங்க, என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? புரியல. வேஸ்டா ஓடுது. உடனே உங்களை அறியாம போய் என்ன செஞ்சிடும்? கையை போய் ஆஃப் பண்ணிடுது. தண்ணி வீணா போகுது. வீட்டில் சமையல் அறையில் டேப்பை திறந்துட்டீங்க, தண்ணி வீணா போகுது. என்ன செய்வீங்க? ஆஃப் பண்ணிடுவீங்க. உங்க கண்ணீர் வீணா போகுது. எங்க தெரியுமா? எங்க போகுது கண்ணீர்? எங்க கண்ணீர் வடிக்கணுமோ அங்க வடிக்காம தேவையில்லாத இடத்துல என்ன செய்யணும்? கண்ணீரை வடிச்சுட்டே இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னகட்டி இந்த கொரோனா காலத்தில் என்ன செய்வேன் அப்படின்னா, வீட்டுக்கு தான் சாப்பிட போது வழக்கம் எனக்கு சாப்பாடு வந்துடும். நான் வீட்டுக்கு ஏன்னா கொரோனா காலத்தில் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, அப்படி இப்படின்னு என்னத்தெல்லாம் சீனை போயாச்சு. வீட்டுக்கு போயாச்சு. அந்த வீட்டில் என்னன்னா, செம்பருத்தி நாடகம் ரொம்ப சீரியஸாக ஓடும். அந்த வீட்டில் ஒரு பாட்டி முன்னாடி டிவி பக்கத்தில் உட்காந்துக்கிடாவும். நான் ஒரு நாள் போய் அந்த பாட்டி என்னதுன்னா விம்மி அழுது, ரொம்ப அழுவுது. நான் என்ன நினைச்சோம்னா, ஒருவேளை பையன்கிட்ட திட்டாரோ, தேவையில்லாத இடத்துல நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அந்த பாட்டி என்னன்னா கண்ணை துடைக்குது, ஆனா இருந்தாலும் என்ன செய்யல, கண்ணீரா வருது. நான் வீட்டுக்குள்ள சாப்பிட போகும்போது, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. என்ன பிரச்சனை ஃபாதர்? இல்லை அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அது ஒன்று, எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்து அழுதுட்டே கிடக்கு ஃபாதர். எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்து அழுதுட்டு. இன்னைக்கு கண்ணீர் வீணா போகுது. கண்ணீர் வீணாக போய்கொண்டு. என் அன்புக்குரியவர்களே, ஒன்னே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க. தண்ணி வீணாக போகலாம், கரண்ட் வீணாக போகலாம், நீங்க வடிக்கின்ற கண்ணீர் என்ன செய்யக்கூடாது? வீணாக போகக்கூடாது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் தன் தோற்பையில் சேமித்து வைத்திருக்கிறார். நீங்க எங்க கண்ணீர் வடிக்கணும் தெரியுமா? வீட்டில் உட்கார்ந்து கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க. வீட்டில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்க கூடாது. இடத்த மாத்து. வீட்டில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன், அதுக்கு பலன் உண்டா? கிடையாது. வீட்டில் உட்கார்ந்து நீங்க வடிக்கின்ற கண்ணீருக்கு உண்மையிலே பலன் கிடையாது. இடத்த மாத்தணும். நீங்க புலம்புறீங்களா? வீட்டில் வச்சு புலம்பாதீங்க, இடத்த மாத்துங்க. நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்களா? இடத்த மாத்துங்க. ஏன்? கண்ணீரும் புலம்பலும் ஆண்டவருடைய காதுகளில் ஒலிக்க வேண்டும், ஆண்டவருடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். வேதம் சொல்கிறது, கண்களை பொருத்தியவர் காணாது இருப்பாரோ, செவிகளை பொருத்தியவர் கேளாது இருப்பாரோ. எசையா புத்தகத்தில் வாசிக்கிறோம், உன்னை மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை ஒன்றும் குறுகி போய்விடவில்லை, கேட்க இயலாதவாறு ஆண்டவரின் காது ஒன்றும் மந்தமாகி விடவில்லை. நீங்க இடத்த மாத்தி கண்ணீர் வடிச்சு பாருங்க, நீங்க இடத்த மாத்தி புலம்பி பாருங்க, ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் தன் செவிகளை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுடைய குரலை கேட்க வேண்டாம். திருப்பாடல் 34 சொல்கிறது, இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை, வீட்டில் உட்காந்துட்டு நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. நான் வாரேன், நீங்க சொல்றீங்க இப்படி கடன் பிரச்சனை, நான் என்ன செய்ய முடியும்? நான் கடன் கொடுக்க முடியுமா? நான் கடன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நான் என்ன செய்வேன்? கேட்டுட்டு வெளியில வருவேன். அப்பதான் ஒய்தாப்புல ஒரு அக்கா வருவாங்க, இந்தா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா பாரு, கடன் பிரச்சனையாம. நான் சொல்லிட்டு போயிருவேன். அந்த அக்கா என்ன செய்வாங்க? 5 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 5 பேர் என்ன செய்வாங்க? 10 பேர்கிட்ட. இப்போ ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். என்ன தெரியும்? இந்த குடும்பம் கடன்ல கிடக்கு, இந்த குடும்பம் கடன்ல கிடக்கு. எதுக்குமே தீர்வு கிடையாது.
எதுக்குமே தீர்வு கிடையாது. ஆனா அதே இது நீங்கள் இடத்தை மாற்றி ஆலயத்துக்கு வந்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, கண்ணீர் விடுகின்ற பொழுது, புலம்புகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய புலம்பலை கேட்கின்றார். இன்னைக்கு செக்கரியான்னு சொன்னோம் இல்லையா, செக்கரியாவுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. கேவலப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம், அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். என்ன செஞ்சாங்க? கோயில அவருக்கு என்ன செய்யுது? என்ன வேலை? தூபம் காட்டுற வேலை. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தூபம் காட்டும் போது கண்ணீர் வடித்து ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் வடித்து ஜெபித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த கண்ணீருக்கு மதிப்பு உண்டு. வீணாக்கிறாதீங்க, கண்ணீரை மட்டும் வீணாக்கிறாதீங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரே பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அந்த பொண்ணு என்ன செய்ய மாட்டேக்கு? கல்யாணம் முடிக்க மாட்டேக்கு. அப்போ கூப்பிட்டுட்டு, ஃபாதர் நீங்கள் சொல்லுங்க ஃபாதர். நான் சொல்கிறேன், பாப்பா உனக்கு வயசு 29 வயசு ஆயிட்டு, உனக்கு அடுத்து 2 பிள்ளைகள் இருக்கு. நீ கல்யாணம் முடிச்சாதான் அடுத்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? கரையேற்ற முடியும். பெரிய கஷ்டமா இருக்கு பாப்பா, உங்க அப்பா அம்மா கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஃபாதர் அவ சீன் போடுதா ஃபாதர், அவ சீன் போடுதா? இல்லம்மா கண்ணீர் இப்படிதான் ஃபாதர் டெய்லி சீனை போட்டுட்டு இருக்காங்க ஃபாதர். நீங்க அதை பத்தி ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க கண்ணீர் வெடிச்சா சீன் போடுறீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? பிள்ளை அப்படிதான் சொல்லுது. நீங்க வருத்தத்துல, மனபாரத்துல, சுமைகள்ல உட்கார்ந்துட்டு கண்ணீர் வெடிக்கிறது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது? எங்க அவத்தா சீன் போடுதா. என் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்க வடிக்கிற கண்ணீர் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்? அதுக்கு இந்த காலத்து பிள்ளைகள் 2K, இந்த காலத்து பிள்ளைகள். அப்போ நீங்க வடிக்கின்ற கண்ணீர் எங்கே வடிக்க வேண்டும்? கோயில்ல, ஆலயத்துல. இதை விட ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு சொல்றேன். சாமுவேலுடைய முதல் புத்தகத்தில் நீங்க வாசிங்க அப்படிங்கன்னா இதே பிரச்சனை தான். அண்ணாவுக்கும் எல்கானாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. என்ன செஞ்சா? ஆலயத்திலே, நீங்க நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை நம்ம பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னு தெரியல, ஆனா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். ஆலயத்திலே மனம் கசந்து அழுது புலம்பினாள் என்று சொல்லி, மனம் கசந்து அழுது புலம்பினாள் என்று சொல்லி ஆலயத்தில் ஜெபிக்கிறான். நீ கண்ணீர் விடுவது வந்து ஜெபம், புலம்புவது வந்து ஜெபம். எங்க? வீட்டில இருந்து இல்ல, ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கண்ணீர் என்ன செய்யுது? ஜெபமாக மாற்றப்படுகிறது. புலம்பல் ஜெபமாக மாற்றப்படுகிறது. தூபம் போல என் ஜெபம் உம் திருமுன் வருவதாக சொல்லப்பட்டுச்சே. என் அன்புக்குரியவர்களே, எல்கானா வாராரு, வந்து சொல்றாரு, அண்ணா நீ எதுக்கு பொழுதனைக்கும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? எதுக்கு கண்ணீர் வச்சிட்டு இருக்க? நல்ல கணவன் நான், நல்ல கணவன், 10 பிள்ளைகளுக்கு சமம் அப்படிங்கார். 10 பிள்ளைகளுக்கு சமம். உண்மையில் நல்ல கணவர் தான் எல்கானா. ஒருவேளை அப்படிப்பட்ட கணவர் கிடைச்சா எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிலுவையினாலும் நம்ம என்ன செய்யலாம்? எளிதா தூக்கிட்டு போகலாம். ஆனா அண்ணா என்ன செஞ்சா? நீ நல்ல கணவர் தான் ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவரோட நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஏன்? எனக்கு குழந்தை வேணும், என் கண்ணீரை காண வேண்டும். ஏலி என்ன சொல்றா தெரியுமா? அவர்கிட்ட வந்து சொல்றா, அண்ணா நீ வீட்டுக்கு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மன நிறைவோடு செல், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அற்புதமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. நம்ம ஆலயத்துக்குள் நுழைகின்ற பொழுது ஆலயத்தின் மேலே ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கின்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. திருப்பாடல் சொல்கிற, சங்கீதம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைத்தவர்கள் அறுவடை செய்வார்கள். ஆனா கண்ணீரோட நீ விதைக்கணுமே, கண்ணீரோட விதைக்கணுமே. எங்க விதைக்க? வீட்டுல இல்ல, ஆலயத்தில். இடத்தை மாத்துங்க. இடத்தை மாத்துனா வாழ்க்கை மாறும். வாழ்க்கை ஆண்டவரிடம் இருக்கின்ற போது புதிய வாழ்க்கையாக மாறிக்கொண்டே இருக்கும். புதிய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். விவிலியத்திலே எத்தனையோ மாந்தர்களை பார்க்கின்றோம். எசேக்கியா மன்னனுக்கு அங்கு ஓலை வருது, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திரு, நீ என்ன செய்ய போற? நீ சாக போற, நீ சாக போற, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திரு. என்ன செஞ்சான் தெரியுமா? சுவற்று பக்கம் தனது முகத்தை திருப்பி ஒப்பாரி வைத்து கடவுளை நோக்கி ஜெபித்தான். பைபிள் சொல்லுது, ஒப்பாரி வைத்து ஜெபித்தான்.
ஆண்டவர் தான் சொல்லிவிட்டாரு, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்திரு, நீ சாக போற. ஒழுங்குபடுத்த என்ன, யாருக்காருக்கு எதை பிரிச்சு கொடுமா கொடுத்துரு, உனக்கு என்ன செஞ்சிரு, வாழ்க்கை முடிய போகுது. இவன் என்ன செய்தான், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் அவன் குரலை கேட்டார். அதே ஆண்டவர் திருப்பி அனுப்புதாரு. எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே அவனது நோயை குணமாக்குவேன், இன்னும் 15 ஆண்டுகள் அவன் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ உங்களுடைய கண்ணீருக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு, உங்களுடைய புலம்பலுக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு. அதே விவிலியம் சொல்கிறது, ஆண்டவரே என் புலம்பலை களி நடனமாக மாற்றியருளும், களி நடனமாக மாற்றியருளும். ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துருங்க. விவிலியம் சொல்கிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது எவ்வளவோ நல்லது என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவோ நல்ல காரியம். இந்த சோஸ்திர பண்டிகை என்பது கடவுள் மீது இன்னும் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. கடவுள் என்னை கைவிடவே மாட்டார், கடவுள் கைவிட மாட்டார். தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலிலே நீ இருந்தாலும், ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன், நான் ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளை, நான் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளை. என் அன்புக்குரியவர்களே, இந்த சோஸ்திர பண்டிகை என்பது அதைத்தான் நம் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இடத்தை மாத்தி ஆண்டவர் பக்கத்தில் வந்துருங்க. இடத்தை மாத்தி ஆண்டவர் பக்கத்தில் வந்துருங்க. நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் மாற வேண்டும். நான் வீட்டில் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன், வீட்டில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன், ஒரு யூஸும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. அதே இது ஆண்டவர் முன்னாடி, கடவுள் எங்க எல்லா பக்கமும் இருக்காரு இல்லையா? கடவுள் எங்கெல்லாம் இருக்காரு? கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் எங்க இருக்காரு? எங்க? எல்லா பக்கமும் இருக்காரு. அப்படித்தானே? ஏத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இல்லையா? ஏத்துக்கிட்டு அப்படித்தானே சொல்றாங்க. கடவுள் எங்கும் இருக்கிறார், எல்லாம் யாவித்து இருக்கிறார் சொல்றான். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்காது. ஏன் தெரியுமா? கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு, ஆனா கடவுளை எல்லா பக்கம் நான் உணர முடியுமா? உணர முடியுமா? முடியாதா? கூலி படம் ஓடுது, என்ன அதுதானே புதுசாக வந்திருக்கு, ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? எல்லாம் சிரிக்கியா? அப்போ கரெக்ட் தான், சிரிச்சா கரெக்டாக தான் இருக்கும். வந்திருக்கு. தியேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு நான் கடவுளுடைய பிரசனத்தை உணர முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், 4 பேர் வந்து புரணி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய பிரசனத்தை உணர முடியுமா? முடியாது. எங்கே கடவுளுடைய பிரசனத்தை உணர முடியுமோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்க, ஏன் நீ கோயிலுக்கு வரல, கடவுள் தான் எல்லா பக்கம் இருக்காருல. யார் சொன்னது? கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு, ஒன்னால உணர முடியுமா? சாராய கடையில் போய் கடவுளை உணர முடியுமா? உணர முடியாது, உணர முடியாது. அங்க போய் கொடுக்கும்போது, ரூபாய் கொடுத்து வாங்கும்போது கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு, எல்லா பக்கம் கடவுளை நானும் செய்ய முடியாது, நான் உணர முடியாது. ஆலயம் மட்டுமே கடவுளுடைய பிரசனத்தை நமக்கு கொடுக்கும். ஆலயம் மட்டும்தான் ஆண்டவருடைய பிரசனத்தை கொடுக்கும். ஏன்னா ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீங்க கோயிலுக்கு போயிருங்க, மன உறுதி கிடைக்கும், மன ஆற்றல் கிடைக்கும். நீங்க கோயிலை விட்டு வெளியில வரும்போது அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போட்டு குழப்பிட்டே கிடந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி இருதயகுளம் உச்சங்குளம் போயிருந்தேன். அங்கே ஒரு கெபி உண்டு. நைட்டு 9 மணி இருக்கும். போய் முழங்கால் போட்டு அப்படியே என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணேன். முடிஞ்ச உடனே போய் படுத்தேன். இன்னைக்கு வரை எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் முழங்கால் போட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா? கடவுள் பார்த்துக்கிடுவார், கடவுள் பெரியவர், கடவுள் பொறுப்படுத்திக்கிடுவார். நம்ம காரியங்களை கடவுளிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நான் சொல்றேன், இந்த சோஸ்திர பண்டிகை கொண்டாடுவது என்பது 1 நாள் 2 நாள்லாம் பிளான் பண்ணியிருக்க முடியாது. நிச்சயமா எத்தனை மாசம் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. பிளான் வந்து கடவுள்கிட்ட கொடுத்துருவோம், கடவுள் பார்த்துக்கிடுவார், கடவுள் பார்த்துக்கிடுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுக்கு வந்து திருவிழா 10 நாள் நடக்கும், 10 நாள் எங்களுக்கு திருவிழா நடக்கும்.
இந்த 10 நாள் திருவிழா எப்போ முடியும்னு இருக்கும். எப்படி ஒரு தாய் 10 மாசத்துல ஒரு குழந்தையை பெத்தெடுக்க மாதிரி தான் அந்த திருவிழா பேறுகால வேதனையா இருக்கும். பேறுகால வேதனையா இருக்கும். எங்க எது வரும், எங்க ஒண்ணுமே தெரியாது. சண்டை எந்த சைடு வரும் தெரியாது. ஆண்டவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். முடிஞ்ச பிறகு பெரிய நன்றி சொல்லணும். எப்பா ஒரு பேறுகாலம் முடிஞ்சிட்டு, ஒரு பேறுகாலம் முடிஞ்சிட்டு. நான் போன மாசம் மட்டும் 2 பேறுகாலம் பார்த்துட்டேன். இப்போ வெள்ளிக்கிழமை 3வது பேறுகாலம் பார்க்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது மனிதர்களால் முடியாது, கடவுளால தான் எல்லாம் செய்ய முடியும். அதனாலதான் சொல்லப்படுது, கடவுளால் எல்லாம் ஆகும். கடவுளால் முடியாது எதுவுமே நீங்க உங்களை முழுசா ஒப்பு கொடுத்துருங்க. ஆனா ஒப்பு கொடுக்க வேண்டிய இடம் கோவில். ஒப்பு கொடுக்க வேண்டிய இடம். நீங்க வெளியில வரும்போதே, நாளையிலிருந்து அல்லது இனிமே வரும்போது உங்க ஆலயத்தினுடைய கோபுரத்தை பாங்க. அருமையா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுதார். நீங்க சுமையோடு வரலாம், பாரத்தோடு வரலாம், கண்ணீரோடு வரலாம். ஆண்டவர் சார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது. என் உள்ளத்திலே எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய. இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தை எனக்கு கடவுள் கொடுத்த வார்த்தையா பார்க்கிறேன். நான் தயார் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேற. ஆனா இங்க பார்த்த உடனே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. நான் என்ன செஞ்சேன், என் வண்டியிலிருந்து எதையுமே எடுக்கல. நான் தயார் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேற. அந்த வார்த்தையை பார்த்த உடனே ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நானும் ஒரு வேண்டுதலோட தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு அந்த வேண்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை பராமரிக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் இந்த திருச்சபையிலும் மிக சிறப்பாக இருப்பதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பாளர்களே, ஒரே ஒரு வார்த்தை